அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹேஸ்ட். பாருங்கள், மங்காத்தாவை சொல்லலாம், அப்போ இப்போ வந்திருக்க துணிவு சொல்லலாம். இதெல்லாம் என்னங்க? ஹேஸ்ட் மூவி. ஹேஸ்ட் மூவினா பேங்க் ராபரியை பற்றி, வங்கி கொள்ளையை பற்றி எடுக்கப்படுறது தான் ஹேஸ்ட். ஹேஸ்ட் HEIST. ஹீஸ்ட்னு படிச்சிடக்கூடாது, HEIST ஹேஸ்ட்னு படிக்கணும். ஹேஸ்ட்னா வங்கி கொள்ளை. ஸோ ஹேஸ்ட், இது ஹீஸ்ட் இல்லை, ஹேஸ்ட். அப்புறம் முக்கியமான வார்த்தை, அடுத்த வார்த்தை நிறைய பேருக்கு உயிர் நாடியாகவே உள்ள வார்த்தை பாருங்கள், BUSINESS. ஓ, இந்த வார்த்தையில் என்ன இருக்குது? பிஸ்னஸ் தானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பிஸ்னஸ்லாம் படிச்சிடக்கூடாது, பிஸ்னஸ். இங்கே ஐ வந்து சைலண்ட்டு, BUSNESS. பாருங்கள், பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் வேலை, பிஸ்னஸ்னால் தொழில். அந்த தொழிலை வந்து பிஸ்னஸ் அப்படின்னு படிக்கணும், பிஸ்னஸ்ன்னு படிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஒரு மென்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பாருங்கள், ஜான்வரி, பிப்ரவரி. பாருங்கள், பிப்ரவரி, பிப்ரவரி அப்படிங்கிற பிப்ரவரி அப்படின்னு சொல்லக்கூடாது, பிப்ரவரி அப்படின்னு சொல்லணும். FEBRUARY. பிப்ரவரி அப்படின்னா 2வது மாதம், ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் நடுவில் உள்ள மாதம் தான் பிப்ரவரி. அடுத்து நம்ம கவனமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. பாருங்கள், அந்த வார்த்தை வந்து சுற்றுப்புற சூழலை குறிக்கிறது. ENVIRONMENT. இது எப்படி படிக்கணும்னா என்வையான்மெண்ட். பாருங்கள், என்வையான்மெண்ட், என்வையான்மெண்ட்னு தான் சொல்லணும். ENVIRONMENT, என்வையான்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். சுற்றுச்சூழலை பொறுத்து சுற்றுச்சூழலை குறிக்கிற வார்த்தை தான் என்வையான்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை, அதிகமாக தப்பு பண்ணுற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? GIGANTIC. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ பாருங்கள், ஜை ஃபஸ்ட்டு வந்து ஜைன்னு படிக்கணும், GI. அடுத்தது வந்து கைன்னு படிக்கணும், ஜைகான்டிக். இது ஜைஜான்டிக் இல்லை, ஜைகான்டிக். ஜைகான்டிக்னா ஹியூஜ், ரொம்ப பெருசு, ரைட்? ஜைகான்டிக்னா ரொம்ப பெருசு. இது எப்படி படிக்கணும்? ஜைகான்டிக், GIGANTIC. ஜைகான்டிக்னு படிக்கணும். ஜைஜான்டிக்னு எந்த வகையிலும் படிச்சிடாதீங்க, ஜைகான்டிக்னு படிக்கணும். ஜைகான்டிக்னா ஹியூஜ், ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம், ஜைகான்டிக். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி GIRAFFE. இதில் வந்து நிறைய கிராஃப் இதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டான உச்சரிப்பு ஜிராஃப். GIRAFFEE. ஜிராஃப், GIRAFFEE. ஒட்டகச்சிவிங்கி குறிக்கிறது ஜிராஃப்னு தான் படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை, டெஃபினட்டாக இது தப்பு பண்ணுவாங்க, குழப்பம், லைட்டாக குழப்பம். அது ஏன்னு சொல்கிறேன். DEER. டீர்னு படிக்கக்கூடாது, டியர்னு படிக்கும். டியர்னா மான், ஒரு வகையான மான் தானே இது. DEERங்கிறது மான். ஏன் இங்கே குழப்பம்னா, DER அன்புள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்புள்ள நண்பன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டியர் சொல்லுவோம் இல்லையா, DER. அந்த டியரும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். DEERம் டியர்னு தான் சொல்லணும், DEARம் டியர்னு தான் சொல்லணும், ரெண்டையுமே டியர்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த குழப்பம் வரும். அதனால் மறந்துடாதீங்க, மான்னு சொல்கிற DEERம் டியர் தான்.
அன்புள்ள அப்படின்னு சொல்கிற அன்பானன்னு சொல்கிற டிஏஆரும் டிஆர் தான், ரெண்டும் முக்கியம். இந்த திருப்பியும் டெஃபினட்டாக நீங்கள் இதை கூர்ந்து கவனித்து பண்ணுங்கள். டிஇஆர் டியர், டிஇஆர் டிஆர். அடுத்து நம்ம பார்க்க போகிற அடிக்கடி மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற தவறாக உச்சரிக்கிற வார்த்தை, நம்ம போய் சாப்பிட்ற ஹோட்டல் பேர் ரெஸ்டாரண்ட். பாருங்கள், RES TAURANT, RES TAURANT, ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட். அது சுருக்கமாக, அந்த வவல் வந்து சுருக்கமாக இருக்கணும். ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட், RES TAURANT, சாப்பாட்டு விடுதி, ரெஸ்டாரண்ட்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை ATMOSPHERE. பாருங்கள், ATMOSPHERE. இதில் என்ன இருக்குது? அட்மாஸ்பியர் தானே. இதில் என்ன இருக்குது? இல்லை, அட்மாஸ்பியர். பாருங்கள், அட்மாஸ்பியர், ATMOSPHERE, அட்மாஸ்பியர்னு படிக்கணும். அட்மாஸ்பியர்னு படிக்கக்கூடாது, அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா இந்த வளிமண்டலம், அட்மாஸ்பியர் வளிமண்டலம். அதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம், அட்மாஸ்பியர் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி ALTERNATIVE. பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ். நேட்டிவ்னு படிக்கக்கூடாது, நெட்டிவ். அதேமாதிரி அல்டர்னு படிக்கிறது ஆல்டர், ஆல்டர்னேட்டிவ். பாருங்கள், ஏற்ற இறக்கம் பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ். ALTERNATIVE, ஆல்டர்னேட்டிவ். ALTERNATIVE, ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்னா மாற்று. இதோட மாற்று என்ன? இதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஆல்டர்னேட்டிவ். அல்டர்னேட்டிவ் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, வாழ்க்கைக்கும் ஆதாரமானது தாங்க, சாப்பாடு. சாப்பாடு. அதே சமயத்தில் ப்ரொனவுன்சேஷனும் ரொம்ப வித்தியாசமானது, கொஞ்சம் குழப்பலாம். அந்த குழப்பம் ஏன் வருதுன்னு நம்ம பார்ப்போம், அதை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். FOOD. பாருங்கள், FOOD ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, சாப்பாடை ஃபுட். பாருங்கள், ஃபுட், FOOD ஃபுட், ஃபுட்டு இல்லை, ஃபுட். அப்படி பார்க்கலாம். அப்போ GOOD கூடுன்னு சொல்லல, GOOD குட்டு தான். FOOD ஃபுட். அதே பாருங்கள், MOOD மூடு இல்லை, மூடு, MOOD மூட், GOOD குட், FOOD வந்து ஃபுட். பாருங்கள், FOOT வந்து ஃபுட். அதனால் இது எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் இது வந்து அடங்காது. டபுள் ஓ போட்டால் ஃபூ அப்படின்னு நெறியில் சொல்லணும், சிங்கிள் ஓ போட்டால் குறியில், அப்படிலாம் இல்லை. FOODனா ஃபுட். நீங்கள் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபுட்டுன்னு சொல்லணும். அதே சமயத்தில் GOOD கூடுன்னு சொல்லக்கூடாது, குட்டுன்னு சொல்லணும். ரைட்? அதே மாதிரி MOOD மூடுன்னு சொல்லக்கூடாது, மூடுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? இந்த குழப்பம் உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்படித்தான் இருக்கும். சில வாட்டி 2 ஓ வந்தாக்கா நீங்கள் நெடிலில் சொல்லணும், சில வாட்டி 2 ஓ வந்தாக்கா குறியிலையும் நீங்கள் சொல்லுவீங்க. அகெயின் FOOD ஃபுட், ஃபுட்டு இல்லை, ஃபுட். இப்போ நம்ம சொன்ன FOOD சொல்லணும் இல்லையா, ஃபுட்டுன்னு, அப்பயே நான் மென்ஷன் பண்ணேன் இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை FOOT பாதம், ஃபுட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஃபுட். ஃபுட் இல்லை, ஃபுட். 2 ஓ வந்திருந்தாலும் FOOT ஃபுட்டுன்னு தான் படிக்கணும், ஃபுட்டுன்னு படிக்கக்கூடாது. ரைட்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி FOODயை ஃபுட்டுன்னு படிக்கக்கூடாது, ஃபுட்டுன்னு படிக்கணும். FOOTயை நம்ம ஃபுட்டுன்னு ஃபுட் அப்படின்னு தான் படிக்கணும், ஃபுட்டுன்னு படிச்சிடக்கூடாது. இங்கே FOOT வந்து குறியில் தான் படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை எகெயின் நம்ம ரொம்ப கேஷுவலாக தப்பு பண்ணுற ஒரு வார்த்தை தான். அந்த தப்பை எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்ம ஏன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், பொருளாதாரம், இக்கானமி, எக்கானமியில் ஈகானமி, ஈகானமி, ECONOMY, ஈகானமி. எக்கானமின்னு சொல்லக்கூடாது, ஈகானமி. அப்போ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் ஈகானமின்னு சொல்லணும். பார்த்துக்கிறீங்களா? எக்கனாமிக்ஸ் பட் ஈகானமி. எக்கானமின்னு சொல்ல இக்கானமி, இக்கானமி, ECONOMY, பொருளாதாரம், இக்கானமி. அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, ஈஸியாக தப்பு பண்ணிடலாம், கவனமாக கேளுங்க. இது வந்து ஸ்பெஷலான வார்த்தைங்க. இது வந்து SPONG. ரைட்? இது எப்படி சொல்லுவீங்க? ஏதாவது உறிஞ்சறதுக்கு போடுவீங்க இல்லையா, தண்ணியை உறிஞ்சறதுக்கு போடுவீங்க இல்லையா, என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் உடனே சொல்லுவோம் இந்தியாவில், என்னென்னு ஸ்பாஞ்ச் அப்படிமோ. தப்பு. SPONGE ஸ்பாஞ்ச் இல்லை. உங்களுக்கு ஆச்சரியாக இருக்கலாம், சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். காலம் ஃபுல்லாக இப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேனேன்னு. SPONGE ஸ்பஞ்ச், SPONGE ஸ்பஞ்சு, ஸ்பாஞ்சு கிடையாது, SPONGE ஸ்பஞ்ச். நோட் பண்ணிக்கிங்க. உறிஞ்சறதுக்கு பயன்படுத்துகிற, தண்ணியை உறிஞ்சிக்க பயன்படுத்துகிற அந்த பஞ்சு பேர் வந்து ஸ்பஞ்ச். லுக்கா, பஞ்சு பேர் ஸ்பஞ்ச், SPONGE ஸ்பாஞ்ச் கிடையாது.
இன்னொரு வார்த்தை, பெரிய சிட்டியில் மூளைக்கு மூளை இருக்கும், தெருக்கு தெரு இருக்கும். அந்த ரொட்டி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொட்டி கடை எப்படி நம்ம சொல்லுவோம்? பேக்கரி, பேக்கரின்னு சொல்லுவோம். பேக்கரின்னு சொல்லக்கூடாது, BAKERY, பேக்கரி, பேக் பண்ணுறோம். பேக்கரி, பேக்கரி இல்லை, பேக்கரி, BAKERY, பேக்கரி, BAKERY வந்து பேக்கரின்னு சொல்லணும். ரொட்டி கடை, பேக்கரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகமாக தவறாக உச்சரிக்கப்படுற வார்த்தை வந்து புகைப்பட கலை. புகைப்படம் இருக்கு இல்லைங்களா, புகைப்படம் சம்மந்தப்பட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணுற வார்த்தை அது. பாருங்கள், ஃபோட்டோகிராஃப். இது ஃபோட்டோ எடுத்து கொடுப்பா, ஃபோட்டோ பாருங்கள், ஃபோட்டோகிராஃப். ஆனால் ஃபோட்டோகிராஃபின்னு வந்தால் ஃபோட்டோகிராஃபி சொல்லக்கூடாது, ஃபோட்டோகிராஃபி ரைட். ஃபோட்டோகிராஃப் சொல்லிடணும். பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அந்த ஏற்ற இறக்கத்தோடு வரணும். அதேமாரி ஃபோட்டோகிராஃபர், பார்த்தீங்களா, ஃபோட்டோகிராஃபர் ஆனால் ஃபோட்டோகிராஃபர் அதை பாருங்கள், ஃபோட்டோகிராஃபை எடுக்கிறவர் வந்து ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் நார்மலாக ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறீங்க, அதை எடுக்கிறவரை ஃபோட்டோகிராஃபர் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபோட்டோகிராஃப் அந்த 2 மாற்றங்களும் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இதை சம்மரைஸ் பண்ணுறேன் நான். ஏன் தெரியுங்களா, இதில் 4 வார்த்தை இன்வால்வ் ஆகுது. அது 2 வார்த்தை ஒரு மாதிரி உச்சரிக்கிறோம், இன்னொரு 2 வார்த்தை இன்னொரு மாதிரி உச்சரிக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபிக்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்படி இருக்குது, ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபிக்ஸ். இப்போ புரியுதுங்களா? அந்த 2க்கும் நீங்கள் வேறு மாதிரி உச்சரிக்கிறீங்க, இந்த 2க்கும் இப்படி உச்சரிக்கிறீங்க. இப்படித்தான் உச்சரிக்கணும், ஏன்னு கேட்காதீங்க. ஆங்கிலத்தோட நடைமுறையே இதுதான், இப்படித்தான் இருக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யூ ஹாவ் டு லிவ் வித் இட்.